செய்திகள் தொடர்கின்றன. தன்னை வெற்றி பெற செய்தால் சென்னையை சிங்கப்பூர் போல மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்று சென்னை தேமுதிக மேயர் வேட்பாளர் கோ. வேல்முருகன் உறுதியளித்துள்ளார். சென்னை மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கோ. வேல்முருகன் மற்றும் டி-நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட தேமுதிக கவுன்சிலர் வேட்பாளர்கள் இன்று வடபழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், சென்னை மாநகரை சிங்கப்பூராக மாற்ற தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இதைத் தொடர்ந்து முருகன் கோவில் தெரு, ரங்கராஜபுரம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் வி.என். ராஜன் உட்பட ஏராளமான தேமுதிகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாநகர மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஏ.ஆர். இளங்கோவன் 6வது மண்டலத்திற்கு உட்பட்ட கோரிமேடு, சின்ன செல்லப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோல் 40வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் பச்சப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தர்மராஜா நகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குன்னூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு வேட்பாளர் சுதர்சனை அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் எதிரொலியாக அம்மாநிலத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த 4 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவுக்கு அவரது சொந்த கிராமத்து மக்கள் மகாத்மா என்ற பட்டத்தை சூட்டியுள்ளனர். ஊழலுக்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதா கொண்டுவர வலியுறுத்தி டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நாட்டில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியவர் அண்ணா ஹசாரே. மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகரில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவுக்கு கிராம மக்கள் உன்னத ஆன்மா என்ற மகாத்மா பட்டத்தை வழங்கினர். அண்ணா ஹசாரே இந்திய அரசின் உயரிய பட்டங்களான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய பட்டங்களை ஏற்கனவே பெற்றுள்ளார். ஆனால் அவரை உன்னத ஆன்மாவாக போற்றி அண்ணா ஹசாரேவுக்கு மகாத்மா பட்டம் வழங்குவதாக அவரது சொந்த கிராமமான ரெலகான் சித்தி கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இனி அவர் மகாத்மா அண்ணா ஹசாரே என அழைக்கப்படுவார் என அவர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். தாராபுரத்தில் நடைபெற்ற ஊர்காவல் படையினருக்கான பயிற்சியில் சாலை விபத்து, தீ விபத்து உள்ளிட்ட மீட்பு பணிகளை செய்த காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தாராபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் காவல் படையினருடன் இணைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை விபத்து, தீ விபத்து உள்ளிட்ட சமயங்களில் செய்ய வேண்டிய மீட்பு பணிகளை இவர்கள் தத்ரூபமாக செய்த காட்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த மீட்பு பணிகள் குறித்த பயிற்சிகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் அளிக்கப்பட உள்ளன. தாராபுரத்தில் ஊர்காவல் படை சார்பில் முதலுதவி செய்கிறது எப்படின்னு பயிற்சி அளிக்கிறாங்க. அதுக்கு பயிற்சிக்கு வந்தவங்க தான் இப்போ பயிற்சி கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பயிற்சி ஆரம்பம் 3 மாதம் தொடர்ந்து நடைபெறும். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவில் பாலிவுட் நடிகர் ரன்பீர் கவுர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அகமதாபாத் நகரில் நவராத்திரி திருவிழா நடந்து வருகிறது. நேற்று நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டு கர்பா நடனமாடினார்கள். அப்போது பாலிவுட் நடிகர் ரன்பீர் கவுர் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மேடையில் தோன்றினார். திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவராக உள்ள நடேசன் மீது அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொடுத்த நில அபகரிப்பு புகாரில் அவர் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் திருச்செங்கோடு நகராட்சி தலைவர் திமுக வேட்பாளராக நடேசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த தில்லை ஈஸ்வரி என்பவர் தனது 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 ஏக்கர் நிலத்தை திமுக நகர்மன்ற தலைவர் நடேசன் ஆக்கிரமித்துள்ளதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்.
இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடேசனை கைது செய்து நீதிபதி நந்தினி முன்னிலையில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறவே திமுகவினரை கைது செய்து ஆளுங்கட்சி சதி செய்து வருவதாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே மணல் கடத்தல் வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி மீண்டும் 2வது தடவையாக கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி குழந்தைகளின் நினைவாற்றலை வளர்க்கவும் மனக்கணக்கில் சிறந்து விளங்கவும் பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் போட்டியும் நடத்தப்பட்டது. சென்னையில் சிப் அகாடமி சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பள்ளி குழந்தைகள் பங்கேற்றனர். இதில் சிறந்து விளங்கிய குழந்தைகள் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவார்கள் என்று இதன் அமைப்பாளர் ரவிசங்கர் தெரிவித்தார். கல்வியாளர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கனமழை பெய்ததால் உசிலம்பட்டியில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். 2 பேர் படுகாயமடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் ஒடிந்து விழுந்தன. மதுரை சாலையில் உள்ள ஒரு தனியார் லேத் சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு மழைக்கு ஒதுங்கியிருந்த முகேஷ் என்ற வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதிசயம் ஆனால் உண்மை. ஆழ்கடலை இன்னும் நன்றாக ஆய்வு செய்தால் இன்னும் எத்தனையோ தகவல்களை பெற முடியும். இதேபோல் வனாந்திர பகுதிகளை நாம் ஆய்வு செய்தால் அரிய பல அதிசயங்களை காண முடியும். ஆப்பிரிக்கா காடுகளில் சில அரிய மரங்கள் உள்ளன. நாகப்பழம் போல் இருக்கும் அதன் பழத்தை சாப்பிட்டால் மதுபானம் சாப்பிட்ட போதை உண்டாகிவிடுகிறது. அப்படிப்பட்ட மரங்கள் நம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்பதாலோ என்னவோ அந்த போதை பழம் மரங்கள் ஆப்பிரிக்கா காடுகளை தவிர மற்ற இடங்களில் வளர்வதில்லை. ஆப்பிரிக்கா காடுகளில் இருக்கும் மிருகங்கள் போதை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த மரங்களை உலுக்கி பழங்களை எடுத்து சாப்பிட்டு அப்படியே போதையில் மயங்கி கிடக்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து பங்கேற்ற மல்யுத்த போட்டி. பாகிஸ்தான் வீரர் உருக்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.